ரைட். இப்போ அந்த இதில் ஒன்றாவது வீட்டின் சப்ளாடு யாரு? ஒன்றாவது வீட்டின் சப்ளாடு யாரு? சுக்கிரன். இல்லையா, எஸ்எல்னா சப்ளாடு. எஸ்எல் தானே சார் சப்ளாடு? ஆமா, எஸ்எல்னா சப்ளாடு. அவர் தான் உபநட்சத்திராதிபதி. எழுதிக்கங்க. சந்திரன். சந்திரன் தான் அந்த வீட்டின் அதிபதி. எப்படி சொல்லணும்? அந்த சந்திரன் தான் அந்த வீட்டின் அதிபதி. இப்போ புரியுதா? ஓகே சார். இப்போ இந்த சந்திரனை தான் நம்ம வச்சு கிரகமாக வச்சுக்கிறணும். இந்த சந்திரன் இந்த ராசி கடத்தில் எங்கே இருக்காருன்னு பாருங்க. சந்திரன் வந்து கன்னியில் இருக்காரு. இந்த லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துல இருக்காரு? 6வது வீட்டில் இருக்காரா? ஆமாம் சார். சரி, இப்போ சந்திரன் இருக்கும் இடம் 6. அப்போ சந்திரனுக்கு இப்போ குறியாட்டி எடுக்க போகிறோம். சந்திரனுக்கு குறியாட்டி எடுக்க போகிறோம். சந்திரன் தான் கிரகம். சந்திரன் தான் கிரகம். சரி, சந்திரன் நின்ற நட்சத்திரம் பாருங்க. இந்த சந்திரனுக்கு குறியாட்டி எடுக்கணும்னா சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பார்க்கணும். சந்திரன் இப்ப எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு? சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரா? சந்திரனுடைய நட்சத்திரத்திலேயே இருக்காரு. சரி, சந்திரன் வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காருன்னா சந்திரன் இங்க எழுதிக்கங்க. சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு. இப்ப சந்திரன் வந்து எந்த வீட்டில் இருக்காரு? 6வது வீட்டில் இருக்காரு. சந்திரன் என்ற நட்சத்திராதிபதி 6வது வீட்டில் இருக்காரு. அவருடைய சொந்த சாராதிபதி அமர்ந்தது வந்து 6வது வீடு. அந்த கிரகம் அமர்ந்தது 6வது வீடு தானே? இந்த சாரநாதனுடைய சொந்த வீடு எது? ஆனா இதுவே இருந்ததுனால கிரகத்தினுடைய சொந்த வீடு அதே தானே வரும். அப்ப இது ஈக்குவல் டு இதனுடைய ரிசல்ட் என்னது? 4 6 4 6. புரியுதா? புரியுது சார். சரி, இப்ப லக்னம் நின்ற உபநட்சத்திரம் தான் நம்ம கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லும். லக்னம் நின்ற உபநட்சத்திரம் நின்ற கிரகத்தை வச்சு நம்ம இப்ப சொல்லணும். இதை எழுதிக்கங்க. லக்னம் நின்ற உபநட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அந்த நட்சத்திராதிபதியை கிரகமா வச்சு குறியாட்டி எடுக்கணும். உண்டா இல்லையா அப்படிங்கிறதுக்கு. இதுவரை புரிஞ்சா? இதுவரைக்கும் புரிஞ்சுது சார். இப்ப இதுல இப்போ 1வது வீடு என்ன ஒரு கேள்வி கேட்கிறாங்களோ அந்த நம்பர் கேட்கிறாங்க சொல்றாங்களோ அந்த நம்பரை போட்டு அந்த வீட்டினுடைய சப்ளாடை எடுக்கணும். இது புரியுதா? அதுதானே சார் எடுத்திருக்கோம். ஆமா, அதுதான் எடுத்திருக்கோம். சந்திரன் எடுத்திருக்கோம். அந்த ரிசல்ட் 4 6 கிடைக்குது. ஆமா சார். இந்த 4 6 என்ன சொல்லும்னா அவர் கேட்கிற கேள்வி அந்த இந்த கேட்கிற கேள்வி நடக்குமா நடக்காதான்னு சொல்லும். சரி. இப்ப இந்த நேரத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட கேட்டா நடக்குமா? இது நடக்காது. நடக்காது. ஆறாவது ஒரு இடம் வாங்கணும்னு கேட்டா வாகனம் வாங்கணும்னு கேட்டா நடக்குமா? 4 வாகனம் 6 கடன் வாங்கி வாகனம் வாங்குவாரா? அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்ப புரியுதா? சரி, இப்ப இன்னொரு நம்பர் போடுங்க. இதே இன்னொரு நம்பர் வெளியே வந்துருங்க. போங்க.
அந்த 3 புள்ளிக்கு போய் போராடி சாட்டை அமைக்கிருங்க. அமைக்கிட்டு இந்த நம்பர் கொடுங்க. யாராவது ஏதாவது ஒரு நம்பரு அதில் போடுங்க. யார் போடுறீங்க? ஒரு கேள்வியை கேட்டுக்கோங்க, அப்புறம் போடுங்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நான் வந்து வெளியூர் போகலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறேன். அப்போ அது எந்த பாவம்? பயணம் அப்படின்னு எத்தனாம் பாவம்? 3ஆம் பாவம் சார். சிறு தூர பயணம்னா 3ஆம் பாவம். அப்போ 3:11 காட்டுச்சுன்னா இங்க பாருங்க, 3:11 காட்டுச்சுன்னா அந்த பயணம் வெற்றியா இருக்குமா? இந்த 3 தடுக்கக்கூடிய 10ஓ 2ஓ 4ஓ வந்துச்சுன்னா இது என்ன ஆயிரும்? நின்றுமா? சரி, இப்போ ஒரு நம்பர் போடுங்க. யாராவது நீங்க தான் இப்ப ஜோசியர், ஒரு நம்பர் போடுங்க. 15 சார். சரி, இப்போ 15ன்னு போட்டாச்சு. அதே நேரத்துல கண்ணா சார் வருது. இப்போ வந்து இந்த சப்ளாட் என்ன இருக்குன்னு பாருங்க. நமக்கு லக்னம்லாம் தேவையில்லை, சப்ளாட் என்ன இருக்குன்னு பாருங்க. சப்ளாடு வந்து குரு சார். சரி, சப்ளாட் வந்து குரு. குரு ரோகிணி 4ல இருக்காரு. வர்றேன். அதே மேச லக்னம் சப்ளாட் என்னன்னு பார்த்து மட்டும் சொல்ல. சப்ளாட் மட்டும் என்ன? குருவா? குரு சார். அப்ப குருங்கிற கிரகத்தை மட்டும் தூக்குங்க. இப்ப குருங்கிற கிரகத்தை தூக்கிட்டோம். குரு குரு நின்ற நட்சத்திரம் என்னன்னு பாருங்க. குரு என்ன நட்சத்திரத்துல? ரோகிணி 4. ரோஹிணி 4. அப்ப ரோகிணி யாரு? சந்திரனா? ஆமா சார். சந்திரன் வந்துருச்சாரு. இப்ப யாரு விடை சொல்ல போறாங்கன்னா இந்த சந்திரன் தான் விடை சொல்ல போறாரு. இப்ப சந்திரனுடைய குறியாட்டு ஏற்கனவே எடுத்துட்டோமா? எடுத்துருக்கோம் சார். இங்க பாருங்க, இதுல பாருங்க, சந்திரன் வந்து அதே லக்னமா வர்றதுனால 4 6 தானே வரும். அதே 4 தான் வரும். 4 6 தான் வரும். இந்த குரு எடுத்துக்கிட்டா கூட குரு எங்க இருக்காரு? 2ல இருக்காரு. ரைட்டு. அவருடைய சொந்த வீடு சொல்லுங்க. சொந்த வீடு 9 12 வருது. இது வந்து 4 6. நமக்கு வர வேண்டியது என்னது? 3 வந்திருக்கா? சிறுதூர பயணத்துக்கு கட்டாகிறது. இந்த சிறுதூர பயணத்தை கட் பண்ற நம்பர் வந்திருக்கா? இந்த 3ஆம் நம்பரை க்ளோஸ் பண்ற 9 வந்திருக்கா? அப்ப இது போக முடியுமா? போக முடியாது. போக முடியாது. புரியுதா? அந்த 9 எதுக்கு சார் சொன்னீங்க? 3க்கு 2 12 வந்துட்டு அந்த 9 இந்த 9 வந்து இந்த 3வது வீட்டுல இருந்து 9வது வீடு வந்து எத்தனாவது வீடா வரும்? 7ஆம் வீடா வருமா? ஆமா சார். 7ஆம் வீடா வரும். சரி, இந்த 3வது வீடு தானே பயணம்னு சொல்லியிருக்கோம். ஆமா. இந்த 3ஆம் வீட்டுக்கு வந்து இது 12 வந்துருது. அப்படி வச்சுக்கலாமா? இது என்னவா வருது? 3வது வீட்டுக்கு 2வது வீடா வருதா? இது 3வது வீட்டுக்கு வந்து இது எத்தனாவது வீடா வருது? 3 4 5 4வது வீடா வருமா? 4வது வீடா வரும். இதெல்லாம் சிறப்பை தரவில்லை. ஒற்றைப்படை பாவனை. அப்ப நீ பயணம் போக முடியாது. இப்ப ஒருத்தர் திருமண சம்பந்தமா கேட்கிறாருன்னு வச்சுக்கிறோம். ஐயா, திருமண சம்பந்தமா ஒருத்தர் கேட்கிறாரு. அப்ப நம்ம இருக்கணும். இது வரைக்கும் புரிஞ்சான்னு மட்டும் பாருங்க. அவங்களுக்கு ரொம்ப போக வேணாம். இது வரைக்கும் ஒரு நம்பர் எடுத்து புரியுதா? புரியுது சார். அழகா புரியுது சார்.
இப்போ வந்தவகிட்ட நீங்கள் நம்பர் கேட்கணும். இல்லைன்னா அந்த ரேண்டமாக ஒரு நம்பர் அமுக்குனா போதும். நீங்கள் டீஃபால்ட்டாக உங்கள் ஊரை செட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே சார். புரியுதாப்பா? ஆமாம் சார், புரியுது. புரியுது சார். இப்போ டீஃபால்ட்டாக ஒன்று போவோம். இதுலேயே நீங்கள் பார்க்கணும், கிரகத்தை பற்றி பார்க்கணும் அப்படின்னா அந்த சார்ட் இருக்கு. பிளானட் இருக்கு. சரி, இது வரைக்கும் சந்தேகம் இல்லாமல் இருக்கான்னு மட்டும் பாருங்க. இப்போ நான் சொல்லிக் கொடுத்தது வந்து புரிஞ்சிருக்கான்னு மட்டும் பாருங்க. ரொம்ப ஸ்லோவாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆமாம் சார். அவசரப்படக்கூடாது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு சார்ட்டு நம்ம கையில் போட்டாச்சு. இல்லைன்னா அவங்ககிட்ட நம்பர் சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஒரு டைம் டேபிள் கொடுத்த பார்த்தீங்களா? ஆமாம் சார். அதை அந்த இதில் வச்சு பார்த்துடலாமா? பார்த்துடலாம் சார். பார்த்துட்டு ஒரு ராசி கட்டத்தை போட்டுக்கிட்டோம்னா போதுமா? போதும் சார். ஒரு ராசி கட்டம் போட்டு அது எந்தெந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னு போட்டு பார்த்துடலாமா? பார்த்துடலாம் சார். அதுவும் பார்த்துடலாம். அது கைவசம் வச்சிருக்கீங்களா அந்த நம்பரு? அவங்க நம்மள்ட்ட நம்பர் இருக்கிறதுனால வாரவங்கள்ட்ட ஒரு நம்பரை சொல்லி அந்த நம்பர் மூலியமா அது எந்த ராசி கட்டத்துல விழுதுன்னு பார்த்து நம்ம சொல்லணும். அவங்க என்ன நம்பர் எடுக்கிறேன்னா எனக்கு யோகமான நம்பருங்க, எனக்கு 9ஆம் நம்பர் தான் நல்லதெல்லாம் சொல்லக்கூடாது. மனசுல வந்ததை 249க்குள்ள சொல்லணும் அப்படின்னு சொல்லணும். அப்படி வச்சுக்கலாமா? ஆமா சார், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான். எது? அவங்களுக்கு பிடிச்ச நம்பர்லாம் சொல்லாம டக்குனு ஒரு நம்பரை சொல்லுங்க. இல்லைன்னா நீங்க 249 நம்பரை எழுதி வச்சுக்கோங்க. அவகிட்ட அந்த அட்டையை கொடுத்து ஒரு நம்பரை தொடுங்கன்னு சொல்லுங்க. ஓ, ஓகே ஓகே. ஆமா சார், இது நல்ல ஐடியா. அவ நம்பரை தொட சொல்லுங்க. கண்ணை மூடிட்டு தொடியான்னு சொல்லுங்க. சரி, அப்படி எடுத்துடலாமா? அப்படியே எடுக்கலாம். உங்க தெய்வத்தை நல்லா நினைச்சுக்கிட்டு இந்த இதுக்குள்ள ஒரு கை வையான்னு கேட்கணும். இவர் அந்த நம்பர் மேலே கை வைக்கலைன்னு வைங்க. நம்பர் மேல கை வைக்கல அப்படின்னா அடுத்த தடவை ஒரு சான்ஸ் கொடுங்க. அப்பையும் வைக்கலைன்னு இன்னொரு சான்ஸ் கொடுங்க. சரி, அப்பையும் வைக்கலைன்னா இனிமேல் இது நடக்காதியா, இது வேணாம், போயிட்டு வாயா அப்படின்னு சொல்லிடணும். அப்படி சொல்லணும். அதாவது நம்பர்ல விடாம நடுபரை போட்டுக்குள்ள கை வைக்கிறாருனாங்க 2 நம்பருக்கு இடையில கையை வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க. அது வந்து இப்போ வாய்ப்பு இல்லையா, போய் உங்க குலதெய்வத்தை கும்பிட்டு வாயான்னு அனுப்பி விட்டுருங்க. கேள்வி தடுமாற்றம் இல்லாம இருந்துச்சுன்னா கரெக்டா மனசுல உடுக்கிதான் அந்த கேள்வி கரெக்டா காமிக்கிறேன் சார். கண்டிப்பா காட்டிடும் சார். இந்த பிரசன்னத்தோட டியூரேஷன் எவ்வளவு சார்? இப்போ பிரசன்ன பாக்குறாங்க, இது ஆகும் இல்லை ஆகாதுன்னு சொல்றோம். எவ்வளவு நாள் வழி? அந்த நேரத்துல கேட்குற கேள்வி இப்போ நான் கேட்குறேன். இப்போ நான் என்ன கேள்வி கேட்க போறேன், நீங்க ஏதாவது ஒரு கேள்வி எழுங்க. ஏதாவது ஒரு கேள்வி எழுதுங்க பார்த்து. உங்க சந்தேகத்தை அப்படியே கரெக்டா தீர்த்துக்கலாம்ல, அதுக்கு தான். இப்போ ஒரு இடம் வாங்கணும்னு கேட்குறீங்க, சரியா? இது வாங்கக்கூடாதுன்னு வந்துருச்சு, அப்படித்தானே? சரி, வாங்கக்கூடாதுன்னு வந்த உடனே அது எந்த கிரகம் வாங்கக்கூடாதுன்னு சொல்றதுன்னு பாருங்க. சப்ளாடு என்ன சப்ளாடுன்னு பாருங்க. இப்போ ஏதாவது ஒரு சப்ளாடு சொல்லுங்க. ரைட், இந்த சப்ளாடையும் நம்ம கனெக்ட் வச்சிருக்கணும். இன்னொன்னு, நீங்க அடுத்த கேள்வி என்ன கேட்டீங்க, இது எவ்வளவு காலத்துக்கு நான் வாங்கக்கூடாதுன்னு தானே சொல்லணும்னு நினைச்சீங்க. அப்ப இந்த இதுல தசா புத்தி இருக்கு இல்லையா? இப்ப சந்திரன் வந்து ஒரு நட்சத்திரத்துல போயிட்டு இருப்பார் இல்லையா? அந்த நட்சத்திரம், சந்திரன் இப்ப போயிட்டு இருக்கிற நட்சத்திரம் நின்ற கிரகம் எந்த திசையில எந்த புத்தியில வந்து நீங்க கேட்கிற கேள்வி சாதகமா இருக்கோ அது எப்ப வருதுன்னு பார்த்தா அப்ப சொல்லிடலாம். புரியுதா? அது ஐயா இப்போ தசா புத்தி ஒண்ணு காட்டும், இதுல போய் பார்த்தோம்னா
தசைன்னு ஒரு கிரகம் தானே, ஆமா புத்தினாலும் ஒரு கிரகம் தானே. ஆமா சார். அந்த புத்தி 2ஆம் பாவத்தை காட்டுச்சுன்னா பணம் வரும், 3ஆம் பாவத்தை காட்டுச்சுன்னா பயணம், 4ஆம் பாவத்தை காட்டுனா சொத்து சுகம் வாகனங்கள் கிடைக்கும். அந்த தசை எப்போ வரும்? இப்போ செவ்வாய் தசை வர்றதுக்கு இன்னொரு செவ்வாய் புத்தி வர்றதுக்கு இன்னொரு 10 இப்போ ஒரு 2-3 மாதம் இருக்குன்னா அந்த புத்தி வரும்போதே அவங்களுக்கு நடக்கும் போ அப்படின்னு சொல்லிடலாமா? ஓகே சார். ஓகே ஆ ஆமா சார். இப்போ நடக்கலைன்னு சொன்னால் நீங்கள் எவ்வளவு காலம்னு சொல்ல வேணாம், நடக்கும்னாத்தான் சொல்லணும். நடக்கும்னா தான் நம்ம டயத்தை சொல்லணும். நாளைக்குள்ள நடக்கும். அவ்வளோதான். அது இந்த அந்த நாளை வந்து எப்படி சார் இவ்வளவு நாளுங்கிறத நம்ம எப்படி சொல்றோம்? அதுக்கு தான் அங்கே அந்த பாபா குறியாட்டி எடுத்து சொல்லணும், அதை அடுத்து சொல்லி தருவோம். ஓகே சார். இப்போ இது வரைக்கும் கிரக குறியாட்டி புரிஞ்சுச்சா? ஓகே சார், அழகா புரிஞ்சிச்சு சார். புரிய வச்சுட்டீங்க. இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல நாங்க இன்னொரு தடவை அந்த வீடியோவை பார்த்தோம்னா அழகா புரிஞ்சிடும் சார். இப்பவே அழகா புரிஞ்சிருக்கு. இன்னொரு தடவை அதை ரிப்பீட் பண்ணி நம்ம எழுதி பார்க்கும்போது அழகா புரிஞ்சிடும். வெரி குட். அப்போ நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் இல்லையா? ஆமா ஆமா சார். இது வரைக்கும் கரெக்டா புரிஞ்சிடும் சார். இது வரைக்கும் எந்த பிசுறு இல்லை. இல்ல சார். இதில் யாருக்காவது சந்தேகம் இருக்கா? இப்போ உதாரணமாக குமார் புரிஞ்சுச்சிட்டியா? எனக்கெல்லாம் புரிஞ்சுச்சு. ஈஸியாக போட்டுடலாமா? ஒருத்தர் கேட்டோன்னா ஒரு இவன் நடக்குமா நடக்காதான்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம் சார். சரி. அம்மா புரிஞ்சுது சார், நல்லா புரிஞ்சுது. உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. கருப்பசாமி ஐயா, ஐயா கருப்பசாமி ஐயா. ஐயா புரியுதுங்க ஐயா. கொஞ்சம் முறை ரிப்பீட் பார்த்தா புரிஞ்சுக்கலாம். ரைட் உங்களுக்கு ரைட்டு. ஐயா ரமணி ஐயா, சுப்பிரமணி ஐயா, சக்திவேல் ஐயா, ரைட்டு. சாமி சுரேஷ் சாமி, சுரேஷ் சாமி. சார் வணக்கம் சார். வணக்கம். எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுது சார். நான் திருப்பி வீடியோ இன்னொரு தடவை ரிப்பீட்டாக பார்த்துக்கிறேன் சார். நான் பார்த்தா சரியாக போயிடும் அப்படித்தானே? ஆமாம் சார். எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த கிரக குறிகாட்டி மாத்திரம் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாவ குறிகாட்டி போனாங்க. ஆமாம், இதை முதல் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். நாளைக்கு இதே நாளைக்கும் இதே பார்ப்போம். நீங்கள் சார் எனக்கு ஏதாவது ஒரு ஹோம்ஒர்க் ஒன்று நீங்களே ஒரு நம்பர் ஃபர்ஸ்ட் அது போட்டீங்களே ஒரு காற்று சாமி. சரி சரி. இப்போ ஒரு 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 கேள்வி கேட்டால் நீங்களே ஒரு நம்பர் போட்டு இதை எடுத்து பார்த்து எனக்கு பதில் சொல்லுங்க. அப்படி கேட்போமா? இல்லை நம்பர் கொடுக்கவா? டேட்டா பர்த் எல்லாம் கொடுக்க கூடாதுங்க. இப்ப நாளைக்கு நீங்க ஒண்ணு போட்டு எங்க நம்ம குரூப்ல போட்டு விடுங்க. நீங்க எப்போ நம்பர் போடுறோம் சார். ஆளுக்கு ஒரு நம்பரு. கேள்வி ஒண்ணே கேள்வி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேள்வி. இல்லைன்னா எல்லா நம்பரும் ஒரே நம்பர் போட்டுக்குருவா. ஒரே நம்பரா இருக்கட்டும், கேள்வி ஒண்ணுதான். நம்பர் 112. சார் ஊரு தேனியே வச்சுக்கலாமா சார்? தேனியே வச்சுக்காங்க. ஆமா. 112. வீடு சம்பந்தமான கேள்வி. இப்போ நான் வீடு கட்ட முடியுமா அப்படின்னு கேட்குறேன்.
போட்டுடலாமா? குமார போட்டலாமா? போட்டலாம் சார். சரி, அப்போ 112 கிரக குறியாட்டி. 112 சப்ளாடு முதல் எடுக்கணும். ஆமாம் சார். அந்த சப்ளாடுங்கிற கிரகத்தை எடுத்து அந்த கிரகம் எந்தெந்த கிரக குறியாட்டி வச்சிருக்குன்னு பாருங்க. சரிங்க சார். எந்தெந்த பாவத்தை கையில வச்சிருக்குன்னு பாருங்க. சார் பாவம் எதுக்கு சார் போகணும்? இப்போ வந்து கிரகம் தானே சார் சொல்லி கொடுத்தீங்க. கிரகம் தான், கிரகம் தான். சப்ளாட் என்ற கிரகம். கிரகம் பாவத்தை தானே காட்டும். அந்த வார்த்தைகள் மாறி மாறி வர்றப்ப கன்ஃபியூஸ் ஆயிடுது சார். இப்போ வந்து கிரகத்தை பத்தி பேசுறோம். எந்த வீட்டில் சப்ளாடோ அந்த சப்ளாடை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த சப்ளாடுக்கு வந்து குறியாட்டி போட்டுருங்க. குறியாட்டி போடுங்கல்ல, என்ன அந்த ஆப்லே பிளானட் சிக்னிஃபிகேட்டர்னு வரும். சரி, ஈஸி தானே. அன்னைக்கு கோச்சார கிரகத்தை நம்ம எழுதி வச்சுக்கிறணும். கோச்சார கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கு, எந்த ராசியில் இருக்கு. போதுமா சார்? இதுல பிளானட் தான் சார் இருக்கு. சார் சாமி, பிளானட் சிக்னிஃபிகேட்டர் இல்லையா சார்? இதுல வரலையா? பிளானட் சிக்னிஃபிகேட்டர் இல்லையா சார்? இதுல இருக்கு சார். இருக்கும், இல்லாம இருக்காது. அதை மூவ் பண்ணுங்க, கீழே வந்துட்டீங்கன்னா பிளானட்டரி பொசிஷன் ஃபார் ராசி D1 இருக்கும். மாஸ்டர் சொன்னார் இல்லையா ஒண்ணு? அது இல்லை சார். அந்த 3 பட்டை இருக்கு, 3 பட்டை. அந்த 3 பட்டை அமைச்சிட்டு கேபி டீட்டெயில்ஸ் இருக்கும். ஆமா, அதுல உள்ள போங்குவேன். ஓகே. கேபி சாட்டு காசா சிக்கன் இருக்குங்களா, அந்த சிக்னிஃபிகேட்டர் அமுக்குங்க. சிக்கன் அமுக்குங்க. இப்ப பாருங்க, பிளானட் சிக்னிஃபிகேட்டர்னு வந்திருக்கான்னு பாருங்க. கேபி டீடைல்ஸ் இருக்கு அதுல. கேபி டீடைல ஒரு அமுக்கு அமைக்கிருங்க. அமுக்கி போறோம், உள்ள போறோம். உள்ள போயிட்டு மறுபடியும் உள்ள போன பிறகு அதை அமுக்கணும்னா வெளியே வந்துடும். வந்துட்டோன்னா கேபி டீடைல்ஸ் வந்து தசா சிக்னிஃபிகேட்டர்ஸ் இருக்கா? இருக்கு சார். இருக்கா இல்லையா? அது அமுக்குங்க. சிக்னிஃபிகேட்டரு அதே இருக்கு. பிளானட் சிக்னிஃபிகேட்டரு, ஹவுஸ் சிக்னிஃபிகேட்டர் இருக்கா? இருக்கு சார், இருக்கு. அந்த பிளானட் சிக்னிஃபிகேட்டர்ல 3க்கு என்னென்ன போட்டுருக்கான்னு பாருங்க. 3க்கு 11 போட்டுருங்க. 11. இப்ப நீங்க போட்டதுக்கு அது காட்டுது. ஆமா சார். இதே மாதிரி எல்லா கிரகத்துக்குமே கிரக குறியாட்டு இருக்கும் பாருங்க. ஆமாங்க. ஆமா சார், எல்லாத்துக்கும் இருக்கு. சன்னுக்கு 12 3 12. செவ்வாய்க்கு 6 11 5 6 3 8. இப்போ ஒருத்தர் வந்து கேட்குறாரு, அப்போ சப்ளாடு இப்போ குருவா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ குருவா இருக்கு, அவர் வந்து ஒரு இடம் வாங்கணும்னு கேட்குறாரு. அவர் என்ன காட்டுதுன்னு பாருங்க. 1 9 11 4 11 இடம் காட்டுறது வந்துருச்சா? என்ன சார் சொல்லுங்க? ஒரு இடம் வாங்கணும்னா பார்க்க வேண்டிய வீடு எது? 4ஆம் வீடு. அந்த பார்க்க வேண்டிய வீடுனுடைய 1ஆம் லக்னத்தை பார்த்தா இது உண்டா இல்லையான்னு சொல்லலாம். நேரடியாவே ஒரு கேள்வி கேட்டுட்டா நீங்க 4ஆம் பாவத்துக்கே போயிடலாம். சரி, 4ஆம் பாவத்தினுடைய சப்ளாடி எதுவோ அந்த கிரக குறியாட்டி என்ன இருக்குன்னு பாருங்க. இப்ப 4ஆம் வீடின் சப்ளாடு குரு 1 9 11 4 7 வந்துருச்சான்னு பாருங்க. 4 7 வந்துச்சு. அப்ப 4ஆம் பாவம் வந்துருச்சுல, வந்துச்சு. அப்ப இடம் வாங்கிடலாம்ல. வாங்கிடலாம். கல்யாணம் பண்ணலாம், இடம் வாங்கலாம். 9 வந்திருக்கிறதுனால வெளிநாடு போகலாம்.
சொல்லலாமா? சொல்லலாம் சார். சரி. ஆனா இந்த அதுக்கு ஒரு சார்ட் மறுபடியும் நீங்க கொடுப்பீங்க. ஆ என்னென்ன இருந்தா என்னென்ன சொல்லணும் அப்படின்னு. இது இந்த இந்த அதை தான் அவங்க ஏற்கனவே கொடுத்துருக்கேன் பாருங்க. அந்த பாவம் எந்தெந்த இதை பார்க்க வேண்டிய வீடோ அதை காட்டினா அந்த சம்பவம் நடக்கும். ஓகே ஓகே ஓகே. சரி, இப்போ சப்ளாடு வந்து கேதுவா வந்துருச்சு. ஓகே சார். கேது வந்துருச்சு. ஆமா. இப்போ ஒருத்தர் வந்து கேட்குறாரு, நான் ஒரு வீடு கட்டணும்னு கேட்குறாரு. சொல்லுங்க பாப்பா, குறியாட்டி என்ன காட்டுதுன்னு பாருங்க. 3, 12, 12. வீடு கட்டலாமா? வீடு கட்டலாமா? கட்ட முடியாது சார். கட்டினா வரையமாயிருமா? வரையமாயிரும். 4க்கு 3 காட்டுது, 12 காட்டுது. அவ்வளோதான் ஜோசியா. ஒருத்தர் வந்து கேட்குறாரு, குழந்தை பிறப்பை பற்றி கேட்குறாரு. சனி வந்து சப்ளாடா வந்துருச்சு. 5ஆம் வீட்டின் சப்ளாடு சனி. சனி சார். சனிக்கு குழந்தை பிறப்பு காட்டுதான் பாருங்க. காட்டுது சார். 5, 6, 5. அப்போ ஆஸ்பத்திரிக்கு போனாத்தான், ஆஸ்பத்திரிக்கு போனா குழந்தை பிறக்கும். சுகப்பிரசவமா வீட்டில் வந்து கொஞ்சம் சிரமப்பட்ட, ஆனா பிறக்கும். தடை இல்லை. மருத்துவ செலவு உண்டு. தடை இல்லை. காட்டுறதுனாலே சார் 6 காட்டுறதுனால நோய் நொடிகள் கஷ்டங்கள் இருக்குன்னு காட்டணும்ல. அப்படின்னு எடுக்கணும். குழந்தை ஆஸ்பத்திரியில சனியா இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டப்படுத்து குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு வச்சுக்கலாம்ல. எடுத்துக்கலாம். சரி, இன்னொரு கேள்வி. இப்போ எனக்கு வேலை கிடைக்குமான்னு ஒருத்தர் கேட்குறாரு. அது சுக்கிரன் வந்து சப்ளாடா வந்துருச்சு. சொல்லுங்க. 11, 5, 3, 8, 2, 9. 9ன்னு வந்திருக்கு. வேலை கிடைக்குமா? ரொம்ப தூரத்துல கிடைக்கும். 10ஆம் பாவத்தை க்ளோஸ் பண்ணிருமா இல்லையா? 9ன்னு வந்திருக்கு. ஆமா. இப்ப வேலைன்னு சொன்னா 2, 6, 2, 6, 10, 11 இங்க இருக்கா? 11 வந்துட்டு 2 வந்துட்டு வேலை கிடைக்கும், கஷ்டப்பட்டு கிடைக்கும். அவர் ஐயா சொன்ன மாதிரி 9 வந்ததுனால வெளியூர்ல கிழமையில வேலை கிடைக்கும். அப்படி அதான். ஓகேங்க, புரியுதுங்க. ஐயா சரி, இது வரைக்கும் போதும். இதுக்கு மேலே சொன்னோம்னா உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். நாளைக்கு லீவு, வெள்ளிக்கிழமை கிளாஸ் சந்திப்போம். வெள்ளிக்கிழமைக்குள்ள இதே மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்கோ. சரியா? நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. ஓகே சார். கண்டிப்பா பண்றோம் சார்.